Assalamualaikum viewers, welcome back to Yummy Farm. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல தேங்காய் சாப்பாடு எப்படி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது கூட நம்ம வந்து அப்பளம், ஊறுகாய் எல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு சைட் டிஷ் தான். நான் சூப்பரான ஒரு காம்பினேஷன் தாங்க இது. ஸோ இந்த அருமையான தேங்காய் சாப்பாடு எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இங்கே வந்து சாப்பாடு வந்து எடுத்திருக்கேன். ஸோ சாப்பாடில் நல்லா வந்து பாயில் பண்ண சாப்பாடில் நம்ம வந்து எண்ணெய் வந்து சேர்த்து கொஞ்சம் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு வந்து தேங்காயில் போட்டு நம்மளுக்கு வந்து மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நல்லா உதிரியாக கிடைக்கும். சாப்பாடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம எண்ணெய் போட்டு பெரட்டணும். ஸோ இப்போ இது வந்து ஒரு சைடில் இருக்கட்டும். அடுத்ததாக நான் இங்கே வந்து ஒரு பெரிய கடாயில் நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ தேங்காய் எண்ணெய் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லா அந்த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து கொடுக்கும். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறமா ஒரு 2 வரமிளகாயை கீரி சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிள்ளை, 2 மீடியம் சைஸ்டு பச்சை மிளகாயையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துருக்கேன். ஸோ கடுகு நல்லா கொஞ்சம் வெடித்து வந்ததுக்கப்புறமா இதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் வந்து சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்தும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா லைட்டாக இது வந்து கலக்கிட்டு இது கூடவே நான் வந்து இஞ்சி வந்து சேர்த்துக்க போகிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நான் வந்து துருவி எடுத்திருக்கேன். இஞ்சி நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு தரும். ஸோ இதோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே அந்த இஞ்சி தான். ஸோ அந்த இஞ்சி தான் இதோட நல்ல ஒரு தேங்காய் சாப்பாடுக்கு தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட். இது கூடவே நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் சாப்பாடுக்கு. இப்போது இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து நல்லா வந்து அந்த முந்திரி எல்லாமே நல்லா வந்து வறுபட்டு வர வரைக்கும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு சொல்லிக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் தேங்காயை நான் வந்து நல்லா துருவி எடுத்திருக்கேன். இப்போது இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட முந்திரி பருப்பெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து சாப்பாடு வந்து வேக வைக்கும் போதே வந்து உப்பு சேர்த்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் நான் வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதெல்லாமே நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கிற தேங்காயையும் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தேங்காயை நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து கம்பைன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து தேங்காய் எல்லாம் நல்லா வந்து வறுப்பட்டாச்சு. அது கூட இப்போ நம்ம இதில் வந்து சாப்பாடு சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து எண்ணெயில் பெரட்டி வச்சுருக்கிற சாப்பாடை நான் வந்து சேர்த்துட்டு சாப்பாடு சேர்த்த உடனே நம்ம வந்து ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சாப்பாடை வந்து கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து கலந்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து கலர்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சாப்பாடு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக நான் வந்து மேலே கொஞ்சம் மல்லி இலையை வந்து தூவிக்கிறேன். அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். ஸோ நெய்யோட ஃப்ளேவர் வந்து இந்த தேங்காய் சாப்பாடுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு தடவை நல்லா பெரட்டிட்டு நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிட வேண்டியது தான் ஒரு பிளேட்டில். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு சிம்பிளான ஒரு தேங்காய் சாப்பாடு தான் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்க. இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப சிம்பிளும் கூட. இந்த தேங்காய் சாப்பாடுக்கு ஒரு கீ இன்க்ரீடியண்ட், ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் அப்படின்னாலே அது வந்து இஞ்சி தான். ஸோ இஞ்சி கண்டிப்பாக நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் வந்து சைட் டிஷ் எதுவுமே இல்லைனாலும் இந்த அப்பளமும் கொஞ்சம் ஊறுகாவும் நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கனாலே இதுவே வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ் தான். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக நம்ம சேனலில் காத்துட்ருக்கு. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே.